வெல்கம் டு மை சேனல் திரள். இது சஷ்டி சீரீஸ் டே 3. இன்றைக்கி நம்ம ப்ரீப்ளீட் பண்ண போகிறது அழகான ஒரு க்ரீன் கலர் saree. இதுவும் ஒரு மிக்சடு காட்டன் saree தான், பட் பார்டரும் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பல்லு போர்ஷன் தான் ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். எப்பயும் போல் மேலே நமக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ வச்சு பின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நமக்கு எவ்வளோ ஹைட் வரைக்கும் பல்லு போர்ஷன் வேணுமோ அதை அயன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஒவ்வொரு ப்ளீட்டும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியே வராமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் மொத்தமாக பின் பண்ணிவிட்டும் அயன் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு போர்ஷனாகவும் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக அயன் பண்ணிக்கிறேன். அடுத்து செஸ்ட் போர்ஷன் பார்க்கலாம். இந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக வைக்கணும், இல்லைனா சைடில் விலகி வரும் saree. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்க்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அயன் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு அயன் பண்ணமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சென்டர் ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ அரேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். சென்டர் ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பொறுமையாக நம்ம ஒவ்வொரு ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 to 10 inches கேப்பில் மறுபடியும் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அது எதுக்காகனா, நம்ம டக்கின் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொத்த ப்ளீட்ஸை வச்சு ஒரு பின் போட்டோன்னா அது அழகாக நிற்கும், அதுக்காக தான். இல்லைனாலும் சில பேர் அங்கே saree பின் போடுவாங்க. இப்போ பார்டர் போர்ஷன்லாம் கொஞ்சம் லைட்டாக மடிஞ்சிருக்கு, அதெல்லாம் நான் அயன் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ அழகாக அயன் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக நமக்கு கீழே நல்லா ஃபோல்டிங்ஸ்லாம் நிற்கும். இந்த சாரியில் நான் நார்மல் ப்ளீட்ஸ் தான் செட் பண்ண போகிறேன். நமக்கு ஃபோல்டிங்ஸ் எவ்வளோ ப்ராடாக வேணுமோ அவ்வளோ தூரம் செட் பண்ணிவிட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு சென்டர் ப்ளீட்ஸ். ப்ளீட் பண்ணி கட்டுறது கஷ்டம்தான், ஆனால் அதை கட்டிட்டு போகும்போது வர ஃபீல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபீல் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சாரியை ப்ளீட் பண்ணிக்கோங்க. அம்மாக்களுக்கு பொதுவாக நம்ம பொண்ணோ நம்ம பேத்தியோ நம்ம சாரியை கட்டணுன்னு ஆசையாக இருக்கும். அது ஓல்டு சாரீ தான், ஆனால் அதை இப்போ இருக்க மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட் பண்ணி கட்டினீங்கன்னா அது சூப்பரான ஒரு ரீக்ரியேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரீக்ரியேஷன் ட்ரை பண்ணி உங்கள் அம்மாவையும் உங்கள் பாட்டியும் சந்தோஷப்படுத்துங்க. பல்க் ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், பாருங்கள். நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பொங்கலுக்கு ஒரே மாதிரி சாரீ எல்லோரும் எடுத்து ட்ரிப் பண்ணுவோம். அது ஒரு ஸ்பெஷல் மெமரி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பல்க் ஆர்டர்ஸும் உங்கள் மெஷர்மெண்ட்ஸோடு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சாரியும் ப்ளீட் பண்ணி டெலிவர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரியை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள், ப்ளீட் பண்ணுங்கள், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.